அந்த மோட்டு பத்துலுவால நான் காலி ஆகிட்டு இருக்கேன். கையில காசு இல்லாம வெறும் கையோட சுத்த வேண்டி இருக்கு. என்ன பண்றது? பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்ச் டயலாக் சூப்பரா இருக்கு. ஏன்டா தடியா வெந்த புண்ல வேலை பச்சரா மாதிரியா பேசுற? மண்டே உடைச்சு போடுவேன். அந்த மோட்டு பத்துலுவால திருட்டு வேலையை கூட நம்மளால ஒழுங்கா செய்ய முடியல. ஆனா பாஸ், ஏன் இவ்ளோ டென்ஷன்? வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாமே. வாய மூடிக்கிட்டு. திருடங்களான நாம வேற ஏதாவது வியாபாரம் செஞ்சா பாக்குறவங்க சிரிப்பாங்க. ஆனா சாப்பாட்டுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும். வாங்க. இது ஜான் இல்ல, இவன் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போய் திருடிடுவான். பாவம், இவனுக்கு ஆட்டோ ஓட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சா? எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, பாத்தீங்களா ஜான் ஆட்டோ ஓட்டம். ஐயா சாமி, தர்மம் பண்ணுங்கய்யா. பாத்தீங்களா இந்த ஜானோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? கோவில் முன்னாடி உட்காந்து சட்டி ஏந்திரான். மம்மி, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கப்பா. எல்லாரையும் நான் பழி வாங்குவேன், யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஆனா எப்படி பழி வாங்குறது? பாஸ் பாஸ், இங்க என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. இந்த ஊர் மியூசியம்ல ஒரு மந்திரவாதியோட மந்திரக்கோள் இருக்கா. அந்த மந்திரக்கோள் யாருக்கு கிடைச்சாலும் சரி, அவங்களால இந்த உலகத்துல என்ன வேணாலும் பண்ண முடியுமா, என்ன வேணாலும் செய்ய முடியுமா. என்ன மந்திரக்கோள் இருக்கா? ஜான் ஆக போறான் ஜான். இறக்குங்கடா. எப்படி? உங்களை வச்சு ஒழுங்கா திருட கூட முடியாதுடா. சீக்கிரம் 2 பேரும் கீழே வாங்க. வாங்கடா. பாஸ் பாஸ், நாங்க ஒண்ணு மேல இருந்து குதிக்கவே இல்ல. யாரும் எங்களை கீழே இழுத்துட்டு வந்த மாதிரியே இருக்கு. இது எழுதிருக்குமா? இதெல்லாம் மந்திரக்கோளோட சக்தியால தான் நடக்குது. இது இனிமே என்னோட மந்திரக்கோள். எங்களை மேல கூட்டிட்டு போ. என்னோட அருமை மந்திரக்கோளே, கீழே ஒரு ராஜாவோட கிரீடமும் ட்ரெஸ்ஸும் இருக்குல்ல, அது எனக்கு வந்தாகணும். வாங்க போலாம். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் இப்ப பழி வாங்கணும். அதுக்கு முன்னாடி மோட்டுவுக்கும் பத்லுவுக்கும் இந்த ஊர்ல கெட்ட பேர் வர மாதிரி நாம பண்ணணும். என்ன குட்டை, புதுசா ஏதாவது நாடக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கியா இல்ல ராஜா வேஷம் தான் போட போறியா? சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப கியூட்டா இருக்க. மொட்டை சொட்ட, இதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டீங்க. என் அருமை மந்திரக்கோலே, இவங்க 2 பேரும் இந்த ஊரோட சூப்பர் ஹீரோஸ். இவங்க 2 பேரும் சூப்பர் ஹீரோஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வானத்துல பறக்கணும். அப்படியே பறந்து போய் வானத்துல பறக்கிற ஏரோப்ளைனை கீழே கொண்டு வந்து வைக்கணும். இத பாரு குட்டை, உனக்கு ஜுரம் அதிகமா இருக்கிறதுனால பெணாத்த ஆரம்பிச்சிட்ட. டாக்டர் சட்கா கிட்ட போனா எல்லாம் சரியாயிடும். என்னடா இது? ஆஹா பத்ரு, என்னடா இதெல்லாம்? அடுத்து என்ன நடக்க போகுது? மோட்டோ, அந்த தண்டனக்க டான் கையில ஒரு மந்திரக்கோள் இருக்குல்ல, அது உண்மையான மந்திரக்கோள்னு நினைக்கிறேன். ஏங்க வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, கதவு திறந்து விடுங்க, நாங்க உள்ள வரோம். ஆஹா, அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துரும் போல இருக்கு. நாம கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் இருக்கேன். இது எல்லாமே அந்த கும்பல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரும் அவங்க 2 பேரையும் கையிலேயே அடிச்சு கைமா பண்ண போறாங்க. சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எங்க பிளேனோட இன்ஜின் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். அதை எப்படி லேண்ட் பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா நீங்க எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. கவர்மெண்ட்ல பேச உங்களுக்கு நிச்சயமா மெடல் வாங்கி தரேன் சார். இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு ஜென்மத்துல அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். ஆனா மறுபடியும் எந்த தப்பும் நடக்காது பசங்களா.
சீக்கிரமா டாக்டர் பூசணிக்கா மண்டையனை பார்த்து அந்த குட்டப்பையில எப்படி எதிர்த்து போராடுறதுன்னு கேட்கணும். ஆமா மோட்டோ, நம்ம 2 பேரும் இங்க எப்படி வந்தோம்? எல்லாமே என்னோட மேஜிக் தான். இது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஹீரோ, ஆனா இதுக்கப்புறம் நீங்க தான் ஜீரோ. அங்க பாருங்க, உங்களோட நண்பன் வர போறான். ஏய் பாக்ஸர், அவங்க 2 பேரையும் நல்லா பஞ்ச் பண்ணு. அந்த பஞ்சா பார்த்து நான் சந்தோஷத்துல குதிக்கணும். இது வரைக்கும் நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டீங்க. அதுக்கு பதிலடிதான் இது. எப்படி இருக்கு? என் கையில இருக்கிறது மந்திர சக்தி உள்ள மந்திர கோல். இத வச்சு நான் நினைக்கிறதையெல்லாம் நிச்சயம் நான் செய்வேன். இப்படி சிங்கம் சார், அந்த டண்டனக்கா டானகிட்ட ஒரு மந்திர சக்தி உள்ள கோல் இருக்கு. அதை வெட்டி எங்களை வாட்டி வதைக்கிறான் சார். Why fear? When Singham is here. இப்பவே அந்த ஜானுக்கு புத்தி வர மாதிரி நான் ஒரு வேலை பண்றேன். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க போலாம். அந்த ஜானை கழுத்தை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வரலாம். டேஸ்டா இருக்கே. ஏய், இந்த ஜான் என்ன பண்ணானே தெரியலையே. என்னால அடிக்காம இருக்க முடியலையே. அப்படிதான் குத்துக்கிட்டாரு. இத பார்க்கும்போது சந்தோஷம் பொங்குது. எங்களை மாதிரி ராஜாக்களுக்கெல்லாம் இதுதான் பொழுதுபோக்கு. ஜான், உன்னோட என்டர்டைன்மெண்ட் நேரம் முடிஞ்சு போச்சு. நீ கம்பி எண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சிரிப்பு போலீஸே, ஜெயிலுக்கு போறது நீதான். இது மகாராஜா ஜானோட ஆர்டர். கான்ஸ்டபிள்ஸ், உங்க இன்ஸ்பெக்டரை புடிச்சு கொண்டு போய் ஜெயில அடைங்க. என்ன விடுங்க, என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. அவன் சொல்றதை கேப்பீங்களா, நான் சொல்றதை கேப்பீங்களா? சிங்கத்தையே கூண்டில் அடைக்கிறீங்களா? குற்றவாளி நான் கிடையாது, அது அவன் தான். இது என்ன மந்திர சக்தி தெரியலையே. இன்னில இருந்து உங்க ஊருக்கு ராஜாத்தி ராஜா இந்த ராஜா தான். எல்லாரும் என் முன்னாடி தலை குடிச்சு நிக்கணும். அப்படி செய்யல அந்த மந்திர கோலை எதிர்த்து எப்படி என்னால போராட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? பத்துல ஏதாவது சொல்லுடா சீக்கிரம். ஐடியா. ஒருவேளை அவங்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த மந்திர கோலை நம்ம பிக்கப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம நினைச்சபடி நடக்கும். அவங்கிட்ட இருக்கிற மந்திர கோல் மாதிரியே இன்னொரு மந்திர கோலை ரெடி பண்ணி அதுல மிக்ஸ் பண்ணிடலாம். என்ன? ஆனா எப்படிடா? பூமி வழியா ஒரு வழியை உண்டாக்கி அவன் இருக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்துடலாம். அங்கதான் இருக்கா. வேலையை ஆரம்பிங்க. இப்போ நம்ம ஊரோட மார்க்கெட் ஏரியாவுக்கு கீழே இருக்கோம். அப்படின்னா அவனோட சிம்மாசனத்துக்கு அடியில இருக்கும்னு சொல்றியா? இங்க இருந்து பிளாஸ்ட் பண்ணோம்னா அவன் சேரு அப்படியே செதறிடும். அந்த நேரத்துல அந்த மந்திர கோல் பறந்துடும். இங்க இருக்கிற மந்திர கோலும் பறந்துடும். அப்புறம் தன்னோட மந்திர கோலை எதுன்னு அந்த தண்டனக்கா டானுக்கு தெரியாது. ரொம்ப குழம்பிடுவான். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிடும். அப்படின்னா அவன் கையில இருக்கிற மந்திர சக்தி உள்ள மந்திர கோலை நாம எடுக்க போறோம். அப்படிதானே மதுலு? எஸ், ரியலி. என்ன நடக்குது இங்க? என்னோட மந்திர கோல் எங்க போச்சு? தண்ணி தாண்டவராங்களா? சொல்லுங்கடா சீக்கிரம். சீக்கிரமா எனக்கு அது வேணும். என்கிட்ட கொடுங்க. பண்ற சீக்கிரம் வாங்க. எனக்கு உடனே ஒரு பாக்ஸிங் கிளவுஸ் வேணும். வேலைக்கு அவளை இதுதான் அந்த மந்திர கோல் நினைக்கிறேன். எனக்கு உடனே சூடா சமோசா வேணும். இல்லையா? சரி வேண்டாம். உடனே என் கைக்கு ஒரு புக்கு வரணும். இல்ல, பணம் கொட்டணும் கொட்டணும். எனக்கு நிறைய தங்கம் வேணும். இவங்க எல்லாரும் இங்க இருந்து காணாம போயிடணும். அதிகமா பேசாத, உன் கதை மூடு. உடனே இந்த கை விலங்கு ஓபன் ஆயிடணும். என்னோட கை விலங்கு ஓபன் ஆயிடுச்சு. உண்மையான மந்திர கோல் கிடைச்சிடுச்சு. அடுத்த ஐடியா. அவங்க பக்கத்துல தொகுறமா கமர் வந்துங்களா? மந்திர கோல் கிடைச்சிருச்சு. இதா இருக்கு பாருங்க. நெட்டா சார், உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிங்க. கஜிட்டை சார், நீங்களும் ஆட ஆரம்பிங்க. மந்திர சக்தி உள்ள மந்திர கோல் இப்ப இங்கதான் இருக்கு. எல்லாரும் கூட்டமா தேட ஆரம்பிங்க. மத்த கோலுக்கு அதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அவ்வளவுதான். எனக்கு இப்ப உடனடியா நிறைய சூடா சமோசா வேணும். ஆஹா, சமோசா கிடைச்சிருச்சு. இதுதான் அந்த மந்திர கோல்.
பின்னாடி ஓடி வர எல்லாரும் அப்படியே பறவையா மாறணும். பாஸ் அவங்க ஒண்ணும் பறவையா மாறலையே. நீங்க அவங்க கிட்ட ஏமாந்து போயிட்டீங்க. அந்த பத்துல உங்களை ஏமாத்திட்டான். இது டூப்ளிகேட் மந்திரக்கோள். அப்ப சீக்கிரம் திருப்புங்க. சீக்கிரம் போங்கடா. கச்சா இந்த மந்திர கோலை வச்சு நம்ம பணக்காரங்களா எல்லாம் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் எல்லாமே கிடைக்கும். ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்ம தான் ராஜா ஆயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதையும் செஞ்சிடக்கூடாது. இந்த மந்திர கோழி இருந்தா நமக்கு டெய்லி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். அதனால அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது தப்பானவங்க கையில போயிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தான். அப்படின்னா இந்த மந்திர கோல அந்த குட்டை பையன் எங்க இருந்து எடுத்தானோ அங்கேயே வச்சிடலாம். ஆனா இதை எங்க இருந்து எடுத்தாலும் தெரியும். அந்த ஓனர் எங்க இருக்காரோ தெரியும். வந்தா நல்லா இருக்கும். எஸ்கூஸ் மீ சார், இந்த மந்திர கோலம் உங்களுதுன்னு நினைக்கிறேன். ஜான் உங்ககிட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டான். அதாவது மியூசியத்துல இருந்து எடுத்துட்டான். அது எனக்கு நல்லா தெரியும் மோட்டு பத்துலு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னை யாராவது வான்னு கூப்பிடுற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு என்னால வர முடியாது. மோட்டு பத்துலு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் வேணாம். எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த குள்ளமா ஒருத்தன் இருக்கானே, அவன் கைக்கு மட்டும் இது போயிடக்கூடாது. அந்த மந்திரக்கோள் என்னோடது. அது என்கிட்ட கூடு. டேய் தொப்பி தலையா, நீ யாரு? நான் தான் இந்த மந்திரக்கோளோட உண்மையான ஓனர். நீ ஒரு திருடன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். ஏற்கனவே